ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நைட்டு எங்கள் வீட்டில் 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு பிரியாணி ரெடி பண்ணோம். மட்டன் மார்னிங்கே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நைட் ஆனதும் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்ப்பு நல்லா பெருசாக இருந்ததுனால நார்மல் ஸ்டவ்வில் வைக்காமல் வீட்டில் ஒரு பெரிய ஸ்டவ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தோம். அதை வச்சு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு அடுப்பில் நான் பாஸ்மதி ரைஸையும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசால் பட்டை எல்லாம் போட்டு இந்த பக்கம் கிளறும்போது அப்புறம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி தழை ஒரு கொத்தும் புதினா தழை ஒரு கொத்தும் சேர்த்தாச்சு. ஏற்கனவே மட்டன் அப்படிங்கிறதுனால குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பிரியாணி மசாலா எடுக்காமல் ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரியாணி மசாலாவோட சிக்கன் மசாலா சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ரைஸு கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வதங்குற ஐட்டத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டாச்சு. மட்டன் குக்கரில் வேக வைக்கும்போதே சால்ட்டு போட்டு தான் வேக வச்சேன். எல்லாத்துலேயும் லிமிட்டாக சால்ட்டு போட்டதுனால கடைசி பார்த்திங்கன்னா செம்ம பெர்ஃபெக்டாக வந்துச்சு. ரைஸும் வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஒரு வார்ப்புலேருந்து இன்னொரு வார்ப்புக்கு. பாஸ்மதி தண்ணி இதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த ரைஸ் தண்ணி அப்படியே இதுக்கு ஆட் பண்ணி வேக வச்சிடலான்னு சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துருச்சு. கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக நெய்யையும் ஆட் பண்ணியாச்சு. வாசனைலாம் சும்மா கமகமன் இருந்துச்சு. சரி, தம் போடுறதுக்கு நாம் அடுப்பு கறி இல்லைன்னா என்ன, லைட்டாக இந்த மாதிரி வெயிட் வச்சு தம் போடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரங்களில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி அதையும் இது மேலே எடுத்து வச்சாச்சு. பிரியாணி இலையில் வைக்கும்போதே உடனே சம்பல் கொடுங்க, ரைத்தா கொடுங்கன்னு சொல்லி தான் கிட்ஸ்லாம் கேட்பாங்க. சரி, பசங்களுக்காக ரெடி பண்ணாமல் இருக்க முடியுமா? அதனால் சின்ன சின்னதாக பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாவை குட்டியை நறுக்கிக்கிட்டே நிறைய கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 1/2 லிட்டரு இருக்கும். இதையும் நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த சம்பளை தாங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி தம்மில் இருக்க டைம் இதுவும் நல்லா ஊறும். கொஞ்ச நேரம் ரைத்தாவை ஊற விட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டு பிரியாணி செஞ்சு டயர்டு போகிறதுக்காக ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உருகி நின்றுச்சு. இப்போ போய் பிரியாணி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்ததில் சும்மா வாசனை கமகமன்னு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்காக கிட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணியை இலையில வச்சா தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பிரியாணியை இலையில வச்சு சம்பளை வச்சாச்சு. குழந்தைங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லியாச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டாச்சு. பாய்.